பார்வதிபதையே அரகர மகாதேவ. கருணைய வடிவாகிய அன்னை கோமதி அம்பி சமேத சங்கரலிங்க பெருமானுடைய பேரொருள் துணையோடு அருணாசல ஈஸ்வர பெருமானுடைய திருவருள் துணையோடும் உண்ணாமுலை அம்பியனுடைய தனிப்பெரும் கருணையினாலும் நம்முடைய சபையின் 267வது உழவாரப்பணி இன்று இந்த பொன்னாக்குடி என்ற அற்புதமான இந்த சேத்திரத்துல உழவாரப்பணி செய்வதற்கு நாமெல்லாம் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இந்த ஸ்தலத்தினுடைய பெருமையை நாம் ஏற்கனவே கடந்த உழவாரப்பணியில மிகச் சிறப்பாக விரிவாக அதை பத்தி பேசியிருக்கிறோம். அது நம்முடைய சபையினுடைய குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல இந்த உழவாரப்பணி அறிவிச்ச உடனே அது போட்டிருக்கிற லிங்க் இருக்குது. அது நீங்க வீட்டுல கூட பொறுமையா உட்கார்ந்து அதை கேட்டு பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்ல இருக்கு, யூடியூப்ல அகோர சிவகணன் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற யூடியூப் சேனல்ல இதெல்லாம் இது மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. நாம அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம இன்னொரு சிந்தனையை நாம தொடங்கணும். ஏன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கிளம்பி வரணும். அது வரைக்கும் நாம சும்மா இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி ஒரு சிந்தனையை செய்வதற்கு ஒரு ஏதுவாக திருவருளையும் குருவருளையும் வேண்டியது. அன்பர்களே, இந்த உலகத்துல நாம ஒரு கூட்டத்தோட வாழ்கிறோம் இல்லையா? இப்ப இங்க வந்தோம்னா இந்த அடியார் கூட்டம். இந்த கூட்டத்தை விட்டு போயிட்டோம்னா உங்க வீடு எதுன்னு எனக்கு தெரியாது, எங்க வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இங்க எப்படி இருக்கிறோம்? நாம எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கிறோம். நாம எல்லாம் சொந்தக்காரங்களா இருக்கிறோம். எங்கேயாவது சங்கரங்கள்ல எங்கேயாவது நான் உங்களை பார்த்தோம்னா உங்களை எனக்கு அடையாளம் தெரியுதோ இல்லையோ, என்னைய நீங்க அடையாளம் தெரிஞ்சுட்டு வாங்க. அப்ப நாம எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கிறோம். நாம எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கிறோம். இந்த குடும்பமா இருக்கிற நாம உறவுக்காரங்க நிறைய இருக்கிறோம் இல்லையா? அப்பா வழி உறவு, அம்மா வழி உறவு, தாத்தாவுக்கு சித்தப்பாவோட மகன். வீட்டுல வந்து கேக்குறோம், என்னையா உங்க வீட்டுக்கு யாரு வந்திருக்கிறா? உறவுக்காரங்க வந்திருக்காங்க. யாரு? எங்க சின்னம்மாவோட தம்பி மகன் உறவுக்காரங்க வந்திருக்கிறாங்க. உறவு, அவங்க எல்லாம் நமக்கு உறவு. உறவோடு சேர்ந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த உறவு இந்த பிறவிக்கு மட்டும்தான் நமக்கு. இந்த பிறவியை விட்டு நம்ம உயிர் இந்த உடலை விட்டு நீங்குகிற பொழுது நமக்கு யார் உறவு? எத்தாயர், எத்தந்தை, சுற்றத்தார். நம்முடைய தாய் இருக்கிறாள், நமக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. நாம ஒண்ணு கேட்போம், அவ வாய்க்குள்ள இறங்காது. எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லடா நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பான் இல்லையா? தந்தை, நீங்க தந்தைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய தியாகம் பண்றவங்க தான் சொல்லணும். தனக்குன்னு தீபாவளிக்கு ஒரு பெரிய அளவுல ஒண்ணு எடுத்துக்கிற மாட்டாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு மனைவிக்கு நல்லா செய்யணும்னு நினைப்பாங்க. பிள்ளைகளுக்கு நல்லா செய்யணும்னு நினைக்கிற தந்தை. எத்தாயர், எத்தந்தை, சுற்றத்தார். நம்ம வீட்டுல ஒரு கல்யாண காரியம் வைக்கிறோம். அப்ப நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, என் மாமா மகளுக்கு கல்யாணம், என் சித்தப்பா மகளுக்கு கல்யாணம், எல்லாம் வந்து நிக்கிறாங்க. சுற்றத்தார் வந்து நிக்கிறாங்க. இந்த உலகத்துல நம்ம நிறைய செல்வங்கள் சேர்க்கிறோம். இந்த செல்வத்தை எல்லாம், செல்வம் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது? எம்மாடு சும்மாடாம் அப்படின்னாரு. சும்மாடுனா எதுக்கு என்னன்னு நம்ம எல்லாம் விவசாயம் பார்க்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. சும்மாடுனா தெரியும், தலையில ஒரு துணி அப்படி சுத்தி தலையில வச்சு பாரத்தை சுமப்பதற்கு அந்த சும்மாடு கொஞ்சம் தாங்கும் இல்லையா? ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு சும்மாடுன்னு சொன்னாலே தெரியாது. முன்னாடி தண்ணி எடுக்கிற நேரத்துல தலையில சும்மாடு வச்சு அதுக்கு மேல தவளை வச்சு தண்ணி எடுத்து வந்த நேரம் எல்லாம் உண்டு. இப்ப சும்மாடுன்னா தெரியாது. இந்த உலகத்துல நாம சேர்க்கிற செல்வங்கள், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய சுற்றத்தார், இவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா சும்மாடா இருக்கிறாங்க. எதுக்கு சும்மாடா இருக்கிறாங்கன்னா, இந்த உலகமாகிய பந்தத்தின் பாரத்தை நாம் சுமப்பதற்கு அவங்க சும்மாடா இருக்கிறாங்க. ஆனா இப்படி சும்மாடா இருக்கிறவங்க
நமக்கு ஒரு காலத்துல உதவ மாட்டாங்க. அழகா கேட்கிறார் ஆசிரியர், செத்தால் இங்கு உதவுவார் யாரும் இல்லை. நம்ம உயிர் பிரியிற நேரத்துல யாராவது நமக்கு வந்து உதவிக்கு வரப்போறாங்களா? ஒரு குடும்பத்துல அந்த தந்தை உடம்புக்கு முடியாம படுத்துட்டார், உயிர் போகக்கூடிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. அப்ப யமதர்மன் வர்றார், அந்த உயிரை கவர்ந்துட்டு போறதுக்காக வர்றார். அப்படி வரும் பொழுது அவரு எல்லாரும் அழுகுறாங்க, எவ்வளவு இந்த குடும்பத்தை எப்படி தாங்கினவர், எப்படி இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணவர், இப்படி இருக்கிறாரு, இன்னைக்கு இவர் உயிர் பிரிய போகுதுன்னு எல்லாரும் அழுகுறாங்க. அப்ப இந்த யமதர்மன் கேட்கிறாரு, அழாதீங்க, இவர் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறார், என்னுடைய நோட்ல இருக்குது, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறார், இவர் என்ன இருந்தா நிறைய புண்ணியம் பண்ணுவார், இவரை நான் விட்டுட்டு போகணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்னாராம். என்ன வழி அப்படின்னு கேட்கும் பொழுது, இவருக்கு பதிலா நீங்க யாராவது உங்க உயிரை கொடுக்க நீங்க சம்மதிச்சா இவரை நான் விட்டுட்டு போறேன். பிள்ளைகிட்ட கேட்டார், பிள்ளை என்ன சொல்லிச்சு, எங்க அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாரு, நான் இனிமே தான் வாழணும், எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு, இப்பதான் +2 படிக்கிறேன், இன்னும் டிகிரி முடிக்கணும், அடுத்த டாக்டருக்கு படிக்கணும், அடுத்த டாக்டர் வேலைக்கு நீட் எழுதணும், அப்புறம் டாக்டர் படிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கடுத்து மேல உள்ள படிப்பு போகணும், நிறைய இருக்குது. சரி, மகனை கேட்டாங்க. உடனே மகன் சொல்றாரு, எங்க அப்பா போக போறாரு, இந்த குடும்பத்தை தாங்க வேண்டிய தன்மை எனக்கு தான் இருக்கு, இப்ப நானும் வரமாட்டேன். மனைவிய கேட்டாங்க, அவரு போயிட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு நான் இல்லாட்டா குடும்பம் ஓடாது, அதனால நானும் வரமாட்டேன். அந்த இறக்க படுத்திருக்கிறவருடைய தாய்கிட்ட கேட்டார், ஏமா அவர் வாழ வேண்டியவர், நீ வாழ்ந்து முடிச்சுட்ட, உனக்கு வயசு 90 ஆச்சு, அவருக்கு வயசு 50 தான் ஆகுது, அவருக்கு பதிலா நீ வந்துரு, நான் அவரை விட்டுட்டு போயிடுறேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, என் பேர பிள்ளையோட நான் இன்னும் கொஞ்சம் பேரன் கல்யாணத்தை எல்லாம் பார்க்கணும், பேரன் டாக்டர் ஆகணுங்கிறான், பேத்தி டாக்டர் ஆகணுங்கிற, அதெல்லாம் நான் பார்க்க வேண்டாமா, நான் வரல. அப்ப இவரை கூட்டு போறதை தவிர வேற வழி இல்லை. செத்தால் இங்கு உதவுவார் யாரும் இல்லை, யாரும் நமக்கு உதவ போறதில்ல. உங்களுக்கும் அதே நிலைமைதான், எனக்கும் அதே நிலைமைதான். இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, வேண்டியதை கொடுப்பாங்க, வேண்டியதை வாங்கிக்கிருவாங்க. ஆனா கடைசி நேரத்துல யாரும் இல்லை. செத்தால் இங்கு உதவுவார் யாரும் இல்லை. கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா, சிறுவிறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர். கொண்டு வந்து மயானத்துல விறகுல வச்சு தீ மூட்டிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, வந்துருவாங்க. சிறுவிறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர். இப்படி இருக்கு சாமி என்னுடைய வாழ்க்கை. சித்தாய வேடத்தாய் திரு ஆனைக்காவுடைய செல்வா என்ற அத்தா அப்படிங்கிறார், எனக்கு நீதான்ப்பா தகப்பேன். இந்த பிறவியில மட்டுமல்ல, இந்த பிறவியில எனக்கு இன்சியல் போட்டிருக்கிற அப்பா இந்த பிறவிக்கு மட்டும்தான். ஆனா நீ எனக்கு தொடர்ந்து நின்ற தாய், எனக்கு எல்லா காலத்திலையும் உதவக்கூடியவன் நீதான். அப்பர் சாமியார் திரு அங்கமாலையில் அழகா சொல்லுவார், உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை குத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆர்வலரோ. யமதூதுவன் இந்த உயிரை கொண்டு போகின்ற பொழுது நமக்கு துணையா வரப்போறது யாரு வருவா? அப்பா வருவாரா, அம்மா வருவாரா, சித்தப்பா வருவாரா, சித்தி வருவாரா, பிள்ளைய வருமா? யாரும் இல்ல. பட்டினத்தார் அழகா சொன்னார், ரத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, வெளி அம்பொழுக நிச்சய மாதரும் வீதி மட்டே. நாம சேர்த்து வச்சிருக்கிற சொத்து எல்லாம் என்னன்னா நம்ம வீட்டோட சரி, வீட்டு வாசலை தாண்டி வெளியே வராது. கண்ணீர் மாலை மாலையா வடிக்கிற மனைவி வீதியோட சரி, நிச்சய மாதரும் வீதி மட்டே, வீடு அம்பொழுத கை தலைமேல் வைத்து அழுகும் மைந்தரும் சுடுகாடு மட்டை. மைந்தர் என்ன பண்ணுவாங்க, மயானத்து வரைக்கும் வருவாங்க, அதுக்கப்புறம் கடைசியில் அந்த வெட்டியான் சொல்லுவாரு, அந்த குச்சியை மச்சி வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிருங்க அப்படிமா. அவரும் திரும்பி பார்க்காம வந்துருவாரு. ஆனா பற்றி தொடர்வது இருவினை புண்ணிய பாவம். நாம நமக்கு துணையாக உண்டு. சரி, இந்த பாவங்களை நாம எப்படி சேர்க்கிறது? பாவத்தை சேர்க்கறதுக்கு வழியே வேண்டாம், அது தன்னாலேயே வந்து சேரும். ஏன்னா இப்ப எல்லாருமே பாவத்தை சேர்க்கணும்னு யாரும் ஆசைப்படுறது இல்ல,
ஆனா நிறைய சேருது. புண்ணியத்தை சேர்க்கணும். இந்த புண்ணியத்தை சேர்த்தா மட்டும் நமக்கு பெரிய இது கிடைச்சிருமா அப்படின்னா இல்ல. இந்த புண்ணியம் ரெண்டு வகையா இருக்குது. ரெண்டு வகை என்னன்னா, ஒண்ணு சிவ புண்ணியம், இன்னொன்னு பசு புண்ணியம். பசு புண்ணியம் பதி புண்ணியம்னு ரெண்டு இருக்கு. பசு புண்ணியம்ங்கிறது என்னன்னா, இப்ப ஒரு குழந்தை படிக்குது, ஐயா பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டணும், கொஞ்சம் சங்கடமா இருக்குது, எவ்வளவு கட்டணும், 5000 ரூபாய் கட்டணும், இந்த கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு கட்டு, உன் பிள்ளைய படிக்க வை, எப்ப வேணுமோ வந்து கேளு நான் தர்றேன். ரைட்டு. நம்ம ஊர் கோயில்ல திருவிழா நடக்குது, நிறைய பேர் வர்றாங்க, அத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும், நீங்க ஏதாவது உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஐயா எத்தனை மூட அரிசி போட போறீங்க? 6 மூட அரிசி போடலான்னு நினைக்கிறோம். 6 மூட அரிசி ஏன் பொறுப்பு, கொடுத்துடுறோம். இது புண்ணியம். இந்த புண்ணியங்கள் எல்லாம் எதுல வரும்னா பசு புண்ணியம் அப்படிங்கிற லிஸ்ட்ல வரும். உயிர்கள் பொறுத்து நாம செய்யக்கூடிய புண்ணியம் பசு புண்ணியம். இந்த பசு புண்ணியம் நம்ம அடுத்த பிறவிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பசு புண்ணியம் அடுத்த பிறவியில கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அடுத்த பிறவி மேலான பிறவியா இருக்கும். அடுத்த பிறவி மேலா இப்ப இருக்கிறத விட மேலான பிறவியா பிறக்கும். இன்னொரு புண்ணியம் இருக்கு, அது என்னன்னா பதி புண்ணியம் அப்படின்னு பேரு. அது என்னன்னா இறைவன் பொருட்டு செய்யக்கூடிய புண்ணியம். இறைவனுக்காக, பரமேஸ்வரனுக்காக, தேவிக்காக நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் பதி புண்ணியம்னு பேரு. இந்த பதி புண்ணியம் எதுன்னா திருக்கோயில பணி பண்றது. கோயிலுக்கு போறோம், போற இடத்துல ஒரு நமக்கு முன்னாடி ஒருத்தர் போறார். கோயில்ல காலண்டர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன தேதி என்னன்னு பார்க்காம கிழிச்சு 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 ஊதி மடங்கிட்டு போறது. ஒருத்தர் எடுக்கிறார், 2 பேப்பர் வந்துருச்சு, ஒரு பேப்பரை பக்கத்துல உள்ளவர்கிட்ட கொடுக்கலாம், திரும்பி பார்த்தாரு, ஒருத்தர் இல்ல, அப்படியே கசக்கி அப்படி போட்டு போயிட்டார். நாம பின்னாடி போறோம். அப்ப நாம என்ன செய்யணும், இந்த பேப்பரை எடுத்து அங்க இருக்கிற ஒதுக்குப்புறமான குப்பை தொட்டியில போடுறோம். இது ஒரு புண்ணியம், இறைவன் பொருட்டு செய்யக்கூடிய புண்ணியம். இப்ப நாமெல்லாம் இங்க வந்து செய்யறோமே இந்த உழவார பணி, இது இறைவன் பொருட்டு செய்யக்கூடிய புண்ணியம். இந்த புண்ணியம் என்னையும்னா பிறவியினுடைய எண்ணிக்கையை குறைக்கும். எத்தனை ஆயிரம் பிறவி எடுக்கணும் அது வேற விஷயம். எடுத்திருக்கிறேன் சங்கரன் கோயில்ல இன்னாருடைய மகனா இன்னாருடைய மகளா நான் பிறந்து இப்ப வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு இன்னும் இந்த மாதிரி 10 பிறவி வேணும், யாராவது சொல்லுமா? யாருக்காவது அந்த மனநிலை இருக்கா? போதண்டா சாமி, இந்த பிறவி எடுத்ததுல இருந்து நான் படுற பாடு, புள்ள ஒரு பக்கம் இழுக்கு, வீட்டுக்காரி ஒரு பக்கம் இழுக்கா, அம்மா ஒரு பக்கம் இழுக்கா, சொந்தக்காரன் ஒரு பக்கம் இழுக்கா, நான் என்னதான் பண்றதுன்னு புரியல சாமி, எனக்கு பிறவியே வேண்டாம் சாமி, கும்பிடுறோம். ஆனா நம்முடைய பிறவியை தவிர்ப்பதற்கு நாம என்ன வேலை பார்க்கிறோம், என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம பிறவியை தடுப்பதற்கு சிவப்பணி பண்ணணும். இந்த சிவப்பணி எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த உழவாரப்பணி, திருக்கோயிலுக்கு தேவையானதை பார்க்கறது. ஒரு நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, காலையில எந்திரிச்சு அந்த பிள்ளையார் கோயிலுக்கு தூத்து தொழிச்சு ஒரு கோலம் போடுங்க. சிவப்பணி நம்முடைய பிறவியினுடைய எண்ணிக்கையை குறைக்கும். ஒரு கோயில்ல திருவிழா நடக்குது, நம்மளால முடிஞ்ச வேலையை வந்து பார்ப்போம். இப்ப இந்த உழவார பணிக்கு வாரோம், யாராவது உங்கள்கிட்ட சொல்றாங்களா இந்த வேலையை பூரா நீ முடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கோடு போட்டு கொடுக்குறாங்களா? கிடையாது. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலையை பார்க்கறீங்க. நாம எவ்வளவு பார்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாமி நமக்கு கொடுக்க போறாரு. அப்போ இந்த பிறவியில நாம பிறவியை நீக்குவதற்குரிய முயற்சியை இந்த பிறவியில நாம பண்ணிடுறோம். அதுக்காகத்தான் இந்த பிறவியே நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆஸ்பத்திரிக்கு போறோம், மாத்திரை கொடுக்கறாங்க, டானிக் கொடுக்கறாங்க, கசப்பா இருக்கு. ஆனா அந்த கசப்பை சாப்பிடுறோம். எதுக்கு சாப்பிடுறோம்? நோய் தீரணும். அந்த கசப்பை சாப்பிட்டா நோய் தீரும். அதே போல நம்ம உடலை வருத்தி ஒரு வேலை செய்கின்ற பொழுது நம்முடைய எண்ணமும் சிறப்பா இருக்கும், பிறவியினுடைய எண்ணிக்கையும் குறையும். சிவாலயத்துல வந்து பணி செய்வது அவ்வளவு சிறப்புடையது.
நம்ம ஏற்கனவே போன தடவை பேசும்போது அதான் சொன்னோம். நமக்கு கஷ்டம் வர்ற காலத்துல நாம யார்கிட்ட போறோம்? 2 பேர்கிட்ட போவோம். உடலுக்கு கஷ்டம் வந்தா வைத்தியர்கிட்ட போவோம், மனசுக்கு கஷ்டம் வந்தா ஜோசியர்கிட்ட போவோம், இல்லையா? இந்த 2 பேர்கிட்ட தான் நம்ம முதல்ல போறோம். அதுக்கு அப்புறமா ஜோசியர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த கிரகம் சரியில்லை, அதனால நீங்க கோயில்ல போய் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போடுங்க, பைரவருக்கு விளக்கு போடுங்க, சனீஸ்வரனுக்கு கருப்பு துணி கட்டி விளக்கு போடுங்க, பிரதோஷத்தன்னைக்கு மாப்பொடி மஞ்சப்பொடி வாங்கி கொண்டு கொடுங்க, மாப்பொடி கொடுத்தா கடன் தீரும், மஞ்சப்பொடி கொடுத்தா மங்களம் வாய்க்கும். யாரு சொன்னாங்கன்னு தெரியல, மாப்பொடி கொடுத்தா கடன் தீரும்னு. பிரதோஷத்தன்னைக்கு பார்த்தா மாப்பொடி தான் நிறைய இருக்கு, அவ்வளவு கடன் இருக்கு ஊருக்குள்ள. தேன், சாமிக்கு தேன் அபிஷேகம் பண்ணா குரல் வளம் இருக்கும் எல்லாம் சொல்றாங்க. சுவாமிக்கு தயிர் அபிஷேகம் பண்ணா புத்திர பாக்கியம் கிடைக்கும், சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணா சகல செல்வங்களும் கிடைக்கும். இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஜோசியர் என்ன செய்யறாங்க? அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கோயிலா தேடி வாரோம். போய் சனீஸ்வரர் எங்க இருக்காருன்னு பார்த்து, நிறைய இடங்கள்ல தனியா இருப்பாரு, இல்லாட்டா நவக்கிரகத்துல அவர் எங்க இருக்காருன்னு தேடி புடிச்சு அவர் பக்கத்துல கொண்டு அந்த விளக்க போட்டு, ஏன்னா தள்ளி போட்டோம்னா நம்ம போட்டுக்கு அவருக்கு தெரியாது, பக்கத்துல வச்சாதான் அவருக்கு தெரியும். அதனால அவர் பக்கத்துல வச்சு, அவர் ஏண்டா என் பக்கத்துல வைக்கிற, வேட்டியில பிடிச்சிடாமப்பா பார்த்து வைங்கப்பான்னு அவர் நம்மளை சொல்லி, தட்சிணாமூர்த்தியை போய், கிருஷ்ணாமூர்த்திக்கும் நவக்கிரகத்துல உள்ள குருவுக்கும் சம்பந்தமே கிடையாது, அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். நவக்கிரகத்துல உள்ள குரு அவர் ஒரு எல்லைக்கு உட்பட்டவர். ஆனா தட்சிணாமூர்த்தி ஞான குரு, அவருக்கு எல்லைக்கு வரம்பே கிடையாது. என்ன செய்யறது? இப்ப எல்லாரும் குருவுக்கு ஏதாவது ஒண்ணா வியாழக்கிழமைக்கு தட்சிணாமூர்த்திக்கு போய் நிலக்கடை, இது சூடக்கடலை மாலை, அது இதுன்னு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் போடுறோம். ரைட்? அந்த வகையிலாவது ஒரு வழிபாடு நடக்குதுன்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. எல்லாம் போறோம். ஜோசியர் சொல்றாரு, ஆனா இதையெல்லாம் கடந்த ஒரு பரிகாரம் இருக்கு. அது என்னன்னா, அதுதான் உழவாரப்பணி. அந்த உழவாரப்பணி பண்ணோம்னா நீங்க எங்கேயும் போய் திருநள்ளாறு சனீஸ்வரனை தேடி போக வேண்டாம், திருவெண்காடு புதனை தேடி போக வேண்டாம், வைத்தீஸ்வரன் கோயில செவ்வாயை தேடி அலைய வேண்டாம், திங்களூர்ல போய் திங்கள் எங்க இருக்குன்னு தேட வேண்டாம், சூரியனார் கோயில் எங்க இருக்குன்னே தேட வேண்டியதில்லை. உழவார பணி பண்ணினீங்கன்னா, நீங்க உழவார பணி முடிச்சுட்டு கோயிலை விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு எந்த கிரகம் சரியில்லைன்னு ஜோசியர் சொன்னாரோ அந்த கிரகம் அங்க நிற்கும். அப்பா, நீங்க போய் உழவார பணி பண்ணிட்டு வந்திருக்க, உன் பக்கத்துல நான் எந்த சேட்டையும் பண்ண மாட்டேன், அப்படி பண்ணுனேன்னு வச்சுக்கோ, உள்ள இருக்கிறவர் என்னன்னு கேட்பாரு. யாரு? அவன் ஏன் புள்ளடா, புள்ளட்டி நீ வாழாட்டியான்னு அவர் கேட்பாரு. அப்படின்ட்டு அந்த கிரகங்களை என்ன செய்ய, நம்மளை பார்த்து வணங்கி வழி விட்டுட்டு போயிடும். அந்த கிரகங்களால வரக்கூடிய தொந்தரவு நமக்கு இருக்காது. அதுக்காக நீங்க நவக்கிரகங்களை புறத்தே தள்ளிருங்கன்னு சொல்லல. அவர்கள் எல்லாம் வழிபாட்டுக்குரியவர்கள், வணக்கத்துக்குரியவர்கள். இப்ப நம்மளை விட ஒரு பெரியவர் போறாரு, நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் போறாரு, சார் வணக்கம், கும்பிடுறோம். உழவார பணிக்கு வர்ற அன்பர்கள் வராங்க, ஐயா வணக்கம், கும்பிடுறோம். அதே மாதிரி நவக்கிரகங்கள் நம்மிலிருந்து மேம்பட்ட ஆன்மாக்கள், அவங்கள வணங்கலாம், தப்பே இல்லை. ஆனா அவங்களுக்கும் மேலாக அவர்கள் எல்லாத்தையும் உள்ளே இருந்து இயக்குகின்ற ஒருத்தர் இருக்கிறார், அவரா உள்ள இருக்கிறார் அருணாசல பெருமான். அவர் தான் உள்ள இருந்து எல்லா கிரகங்களையும் இயக்குகிறார், எல்லா உயிர்களையும் இயக்குகிறார், எல்லா ஆன்மாக்களையும் உள்ள இருக்கிறார். இப்ப நமக்கெல்லாம் நமக்கு என்னென்ன கிரகத்தால சிரமம் இருக்குன்னு நாம நினைக்கிறோமோ, ஏன்னா ஜோசியர் சொல்லித்தானே நாம நினைக்கிறோம். நாம செஞ்ச வினைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நாம அனுபவிக்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நாம தான் கறி எடுத்து சாப்பிட்டுக்கணும். நான் சோறு சாப்பிட்டுக்கிறேன், நீ எனக்கு பதிலா ஊறுகாய் சாப்பிட்டுக்கோ யாரையாவது சொல்ல முடியுமா? இல்ல நீ பாயாசம் சாப்பிட்டுக்கோ, உனக்கு பதிலா நான் அப்பளம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்பளமும் பாயாசமும் சேர்த்தான் சாப்பிடணும். நாம செய்த வினைகளுக்கு நாம தான் அதற்குரிய பலனை அனுபவிக்கணும். இதுக்கு நம்ம கிரகங்களையோ கூட இருக்கிறவங்களை அந்த வாரம் பாரு,
எனக்கு அவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணிட்டான்பா, சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் மூலமா நம்ம வினை அனுபவம் நடக்குது. வினையை நம்ம அனுபவிச்சு கழிக்கிறோம். அப்படி நம்ம வினையை அனுபவிக்கின்ற நேரத்துல அந்த கிரகங்கள் நமக்கு துணை இருக்குது. அந்த கிரகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து நடத்துகின்ற அண்ணாமலை பெருமானையும் உண்ணாமலை பெருமாட்டியையும் நாம சிறந்தாழ்ந்து வணங்கினோம்னா எந்த கிரகத்தாலேயும் வரக்கூடிய துன்பம் நமக்கு இல்லை. மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. அது எல்லாம் என்ன பண்ணும்? அடியார்களுக்கு நல்லனவே செய்யும். அப்ப நாம என்ன பண்ணணும்? அந்த வேயுரு தோழி பங்கனை வழிபடணும். அதை நாம சிறப்பா பண்ணணும். அதை செய்வதற்கு நமக்கு துணை இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ், பெரிய மேடை, அலங்கார மேடை, நம்மளை உயர்த்தி காட்டுகின்ற மேடை எதுன்னா அதான் உழவார பணி. இந்த அருமையான உழவார பணி செய்வதற்கு ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரை விட்டுட்டு சுவாமி நம்மளை மட்டும் கூப்பிட்டுருக்கிறார். அப்ப நாமெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணவங்க பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல 200 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த 200 பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் முதல் மார்க் எடுக்குது. அந்த முதல் மார்க் எடுத்த பிள்ளைய கூப்பிட்டு பிரேயர்ல மேடையில நிப்பாட்டி பரிசு கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிள்ளை எவ்வளவு பெருமைக்குரியதா இருக்குது. நாமெல்லாம் முதல் மார்க் எடுத்தவங்க. அதனாலதான் சாமி நம்மளை எங்க கூப்பிட்டுருக்காரு. ஆனா இங்க வர்ற நேரத்துல நம்மால் இயன்ற அளவு வேலையை பார்ப்போம். இந்த உழவார பணி செய்வதன் மூலமாக நம்முடைய வினையை கழித்துக் கொள்கிறோம். நம்முடைய சந்ததியினருக்கு புண்ணியத்தை ஈட்டிக் கொள்கிறோம். ஒரே நேரத்துல 2, ஒரு கல்லுல 2 மாங்காய். மாங்காய் இல்ல, மாம்பழம், தானே பழுத்த மாம்பழம் ஒரே கல்லுல 2 கிடைக்குது. அதனால இந்த உழவார பணி செய்வதற்கு நமக்கு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம். இந்த உழவார பணிக்கு இயன்றவரை தொடர்ந்து வருவதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். உழவார பணி செய்வோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகளையும் உடலை சார்ந்த நோய்களையும் இதன் மூலமாக நீக்கிக் கொள்வோம். நமக்கு எல்லா நலன்களையும் தருவதற்கு உண்ணாமலை அம்மையும் அண்ணாமலை பெருமானும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம வருவோம், உழவார பணி செய்வோம், நமக்கு வேண்டிய எல்லா நலன்களையும் கேட்டு பெறுவோம் என்று சொல்லி இந்த அருமையான சிந்தனைக்கு துணை நின்ற திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இவ்வளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.